ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம 108 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் அமைஞ்சிருக்கிற திருவெள்ளரை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற திவ்ய தேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திவ்ய தேசம் வந்து 108 திவ்ய தேசத்தில் 4ஆவதாக அமைஞ்சிருக்கிற திவ்ய தேசம் தான். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம். இந்த கோவில் வந்து திருச்சி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் துறையூர் போகிற வழியில் இந்த திருத்தலம் வந்து அமைந்துள்ளது. காலையில் வந்து கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து துறையூர் போகிற பஸ்ஸில் ஏறினாலே நம்ம அந்த பைபாஸில் இறங்கிக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனாலே திருவெள்ளரை அப்படின்ற ஊர் வந்துடும். அங்கே தான் நம்ம அந்த பெருமாள் இருக்காங்க, புண்டரீகாட்ச பெருமாள். இவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தது. இப்போ கோவிலோட வரலாறும் கோவிலோட சிறப்புகள், கோவில் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ரொம்ப பார்த்ததுலே ரொம்ப அழகான கோவில் கூட சொல்லலாம். அந்த கோவில் பார்க்குறோம் பாருங்கள். இந்த படிக்கட்டுகள் இதுக்குமே ஒரு வரலாறு இருக்குது. எப்படின்னா 18 படிக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம பெருமாளை வந்து தரிசிக்கையே உள்ளே போனோம். பெருமாள் ஆலயத்துக்குள்ளே போகிறப்பே அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம். உள்ளே போனோடனே கிருஷ்ணன் ஒரு சன்னதி இருக்குது. கிருஷ்ணரை வழிபட்டுட்டு அவருக்கு முன்னாடியே வந்து புண்டரீகாட்ச பெருமாள் வந்து நின்ற திருக்கோலத்தில் வந்து நம்ம காட்சி கொடுக்குறாங்க. அவரோட வலது கை இடது கை பக்கமும் சூரியன், சந்திரன், கருட பகவான் இவங்க எல்லாமே நின்ற கோலத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அவங்கள வணங்கிட்டு கோயில் உள்பிரகாரத்தை சுற்றி நம்ம வந்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு புனிதமான படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டுகளை தொட்டு வணங்கிட்டு அப்படியே மேலே போனோம்னா அதுக்குள்ளே ஒரு அற்புதமான காட்சியில் வந்து நமக்கு செந்தாமரை கண்ணன் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு. பெருமாள் அங்கே தான் நின்ற கோலத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. அவர் வலது கை பக்கம் சூரியனும் இடது கை பக்கம் வந்து சந்திரனும், அவங்க கீழே வந்து ஆதிசேஷனும் கருட பகவானும் மனித ரூபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் வந்து மார்க்கண்டேய மகரிஷியும் அமர்ந்திருக்காரு. இடது பக்கத்தில் வந்து பூமாதேவியும் நம்ம பூலோகம் நன்மைக்காண்டி தவம் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த கோவிலில் வந்து இருக்கிற பெருமாள் வந்து புண்டரீகாட்ச பெருமாள் வந்து செந்தாமரை கண்ணனை வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. பெருமாள் வந்து சக்கரத்தை வந்து பக்தர்களை காக்கிற சக்கரமாகவும் சங்கும் கையில் ஏந்தி அப்படியே மூலஸ்தானத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பக்கத்திலே வந்து ஒரே சிம்மாசனத்தில் வந்து உற்சவ செந்தாமரை கண்ணன் வந்து பங்கஜவள்ளி தாயாரோட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனம். உள்ளே போகிற அந்த கருவறைக்கு முன்னாடியே 12 ஆழ்வார்களோட திருவுருவ சிலைகள் வந்து வெண்கலத்தால் வந்து செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது. அவங்களே நம்ம வணங்கிட்டு இந்த ஆலயத்திலையுமே நம்ம கண்டிராத ஒரு அற்புத காட்சி என்னன்னா, இங்கே 2 வழிகளில் போய் நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறோம். உத்திரையான காலத்தில் வந்து தமிழ் மாதங்களை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வழியிலையும் மற்ற 6 மாதத்துக்கு மற்றொரு வழியிலையும் போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரலும் உத்திரையானம் அப்படின்ற ஒரு வழியில் தான் நம்ம போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். இப்போ நம்ம போன பாதை பார்த்திங்கன்னா உத்திரையானம் படிக்கட்டுகளில் தான் நம்ம மேலே போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம். அடுத்த 6 மாதங்கள் வந்து ஆடியிலேருந்து மார்கழி மாதம் வரலும் தட்சியானம் அப்படின்ற அந்த வழியில் தான் போய் பெருமாளை சேவிக்க முடியும். இப்போ போன பாதை வந்து மாதத்தில் வந்து மூடிடுவாங்க. அடுத்த ஆடியில் வந்து வேறு பாதை தட்சியான பாதையத்தில் போய் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம். பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா உள் சுற்று பிரகாரம் வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். அப்படியே நம்ம சுற்றி வர்ற வழியிலே கிருஷ்ணர் இருப்பாங்க. கிருஷ்ணரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் தரிசிக்க போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரஸ்வதி, சாவித்திரி இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த படிக்கட்டுகளோட புனிதத்தன்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு குறிக்கிற வகையிலையும் 24 படிக்கட்டுகளை வந்து காயத்ரி மந்திரத்தில் வந்து 24 எழுத்துக்களை குறிக்கிற வகையில் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப புனிதத்தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த சுதை சிற்பங்கள்லாம் இறைவருமே ஒரே இடத்துல பார்க்க முடியுது. இவர்கள் 2 பக்கம்தான் இந்த படிக்கட்டுகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. தட்சியான படிக்கட்டு இது வந்து அடுத்த 6 மாதத்துலேருந்து திறப்பாங்க.
இந்த கோவிலில் வந்து நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட திருத்தலத்தில் வந்து எல்லா கடவுளுமே இருக்காங்க. இங்கே வந்து சிவபெருமான் இருக்காங்க, பிரம்மா இருக்காங்க, விஷ்ணு. அவங்களுடைய முழு உருவத்தை வந்து சுதை சிற்பத்தால் வந்து அழகாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பயன்படுத்துகிற அந்த அபயங்களோட இங்கே வந்து காட்சி கொடுக்குறது ரொம்ப அற்புத காட்சியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டில் உள்ள இந்த சுதை சிற்பம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிக்கிற வகையில் அமைச்சிருக்காங்க. சிவன் பார்த்திங்கன்னா, சிவனும் அவரோட சுதை சிற்பம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து விஷ்ணு, விஷ்ணு பகவானோட சுதை சிற்பமும் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பிரம்மா, பிரம்மா வந்து அவரையும் 3 தலைகளோட இங்கே பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கங்காதரன், கங்காதரன் அவருக்கும் இங்கே வந்து சுதை சிற்பம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. இந்த படிக்கட்டு பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிச்சுற்று பிரகாரத்தில் வந்து நிறைய அற்புத சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. 2 நதிகள் அவங்களோட சன்னதிகளும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற இந்த படிக்கட்டுகளில் ஏறி முன்னாடி போனால் நாளிகேட்டான் வாசல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு வந்து அந்த இடத்துல நடந்ததாக வந்து சொல்லப்படுது புராணங்களில். இங்கே வந்து புஷ்கரணின்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே கோவிலை சுற்று பிரகாரத்துலேயே வந்து 7 புஷ்கரணிகள் வந்து அமைந்துள்ளது. நம்ம பார்க்குறப்போ ஒரே ஒரு புஷ்கரணியில் மட்டும்தான் தண்ணி இருந்தது. அது மற்றதில் எல்லாமே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வறண்ட நிலையில் தான் காணப்பட்டது. வெளி சுற்று பிரகாரம் வந்து ரொம்ப பெரிய சுற்று பிரகாரம், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவர்கள். அது இல்லாமல் இங்கே 2 கழுகு பறவைகள் வந்து இங்கே சிற்பம் செதுக்கப்பட்டது. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. அப்புறம் வந்து சுற்றுப்பாதையில் பார்த்திங்கன்னா மயில்கள் வந்து நிறையா இருக்குது. இயற்கை காட்சிகளோடு நம்ம இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இவ்வளோ பெரிய கோவிலையும் இந்த மாதிரி ஒரு அற்புத காட்சிகளையும் நம்ம வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். கோட்டை சுவர்கள் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே வந்து கோவில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஆலயம் அது. மதில் சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக இருக்குது. இங்கே மயில்கள் வந்து நிறையா எல்லா இடத்துலையுமே நமக்கு பார்க்க முடிஞ்சது. மரங்கள் வந்து வித்தியாசமான மரங்கள், ரொம்ப ஒரு அற்புதமான இயற்கையோட ஒரு பாறை மேலே ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காட்சியாக இருந்தது. அருமைகளும் அந்த சுற்றுச்சூழலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதிக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க. குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து தோல் சம்மந்தமாக ஏதாலும் அந்த நோய் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வந்து வேண்டிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முழுமையாக ஆரோக்கியம் அடைகிறாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து இங்கே எல்லோரும் வந்து வேண்டிக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக்கிறாங்க. ஆலயத்தில் வந்து ஆழ்வார்களுக்கு நிறையா சன்னதி அமைச்சிருக்காங்க. லட்சுமி நரசிம்மர் வந்து இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு. நரசிம்மர் மடியில் வந்து லட்சுமி தாயார் வந்து அமர்ந்திருப்பதும், நரசிம்மர் வந்து லட்சுமி தாயார் முகத்தை பார்த்துருக்கறனால இங்கே வந்து குடும்ப பிரச்சனை உள்ளவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் தீர்றதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியாருக்கு இங்கே தனியாக சன்னதி இருக்குது. பெரியாழ்வார் அவங்களுக்கும் தனியாக சன்னதி இருக்குது. ராமானுஜர், நம்ம ராமானுஜர் சுவாமிகளுக்கு வந்து நிறையா வருடங்கள் இந்த ஊரில் தங்கி அவர் வந்து திருப்பணிகள் செய்ததாக வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து தாயாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. செங்கமலவள்ளி தாயார் அவங்கள வந்து வணங்கிட்டு இருக்கனால திருமண நிகழ்வு வந்து லேட்டாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்காத வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. திருவள்ளையர் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் வந்து ரொம்ப பழமையான ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து பெரியாழ்வார் மற்றும் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 24 பாசுரங்கள் வந்து இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவ மன்னர் நந்திவர்மன் வந்து கிபி 1005 வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்கள் வந்து இந்த ஆலயத்தை திருப்பணி பண்ணியிருக்காங்க. சோழர்கள், விஜயநகர பேரரசில் வந்து நாயக்க மன்னர்கள், பாண்டியர்கள் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் வந்து நிறையா திருப்பணிகள் வந்து செய்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஆலயம், ரொம்ப பழமையான ஆலயம். இப்போ ஆலயத்தோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்க்குற அந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கண்டே மகரிஷி வந்து ஆண்டுகளாக வந்து தவம் புரிஞ்சதாக
வந்து சொல்லப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் தாயாரும் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணதா 2 குகைகள் அறைகள் வந்து இங்கே இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப பழமையானதும் ஒரு மலையோட அடிவாரத்தில் இந்த மாதிரி குடவரை பண்ணி காஞ்சிபுரம் இந்த சைட்லலாம் பார்க்குறப்ப குடவரை கோயில் எல்லாமே பல்லவ மன்னர்கள் வந்து தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பல்லவ மன்னன் வந்து நந்திவர்மன் 5 ஆண்டுகளாக வந்து கிபி 1005 தொடங்கி இந்த பணிகள்லாம் செய்ததாக வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேய மகரிஷி 16 வயதிலே தன்னுடைய ஆயுள் முடிகிற நிலைமையில் சிவபெருமான் அருளால் அவர் வந்து இன்னும் மார்க்கண்டேயராக வாழணும்னு சொல்லி வரம் பெற்றவர். அந்த மகரிஷி வந்து இந்த இடத்துல தவம் பண்ணுறப்ப சிவி சக்கரவர்த்தி வேட்டைக்கு வராரு. அப்போ அந்த சைடில் ஒரு வெள்ளை பன்றி வந்து சக்கரவர்த்தியோட கண்ணில் பட்டு அது ரொம்ப தூரம் ஓடுது. சிவி சக்கரவர்த்தியும் அந்த வெள்ளை பன்றியை துரத்தி கொண்டு அவர் ஓடி வர்றப்ப ஒரு அடர்ந்த ஒரு புதருக்குள்ளே வந்து வெள்ளை பன்றி சென்று மறைந்து விடுகிறது. அந்த புதரை நீக்கி பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கண்டேயர் வந்து தவம் பிடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சிவி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புற்று இருக்குது, இந்த புற்றுக்கு வந்து திருமஞ்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேய மகரிஷி சிவி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாரு. அவருடைய வேண்டுதல் பேரில் சிவி சக்கரவர்த்தியும் நிறையா குடங்கள் பால் தண்ணீராலையும் அந்த புற்றுக்கு வந்து திருமஞ்சனம் செய்கிறாரு. அப்போ அந்த புற்றிலேருந்து வெளிப்படுறவர் தான் ஒரு விக்கிரம் வந்து வெளிப்படுது. தானாகவே அந்த இடத்துல தோன்ற பெருமாள் தான் புண்டரீகாட்ச பெருமாள். இந்த பெருமாளை வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்ட மகரிஷி வந்து இந்த ஆலயத்தை பெருசாக எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஆலயமாகவும் ரொம்ப ஒரு புகழ்மிக்க ஒரு திருத்தலமாகவும் அமைக்கணும். அதுக்கு வந்து அந்த பணிகளை தொடங்கணும்னு சொல்லி மகரிஷி வந்து சிவி சக்கரவர்த்தி சொல்கிறாரு. அப்போ சிவி சக்கரவர்த்தியும் தான் மட்டும் இந்த பணிகளை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கு மகரிஷி வந்து வடநாட்டிலிருந்து வைணவர்கள் 3700 வைணவர்களை அழைத்துட்டு வந்து இந்த கோவிலோட திருப்பணிகளை செய்து அந்த கோவிலுக்கு தேவையான எல்லாரும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சிவி சக்கரவர்த்தியும் வடநாடு சென்று 3700 வைணவர்களை வந்து அழைச்சிட்டு வராரு இந்த ஊருக்கு. இந்த இடத்துக்கு வெண்மையான பாறையில் கொண்ட இந்த திருவெள்ளரை என்ற இடத்துக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாரு சிவி சக்கரவர்த்தி. என்றப்ப 3699 பேர் தான் இருக்காங்க, ஒரு நபரை காணோம். நம்ம அழைச்சிட்டு வரப்போ 3700 பேர் இருந்தாங்களே, இங்கே வந்து ஒரு நபர் குறையிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப மன வருந்துறாரு சிவி சக்கரவர்த்தி. அப்போது பெருமாள் வந்து அசரீரியா சொல்கிறாங்க, நீ அழைச்சிட்டு வந்தது 3700 பேர் தான், இங்கே வந்தது 3700 பேர் தான். நாங்கள் அழைச்சிட்டு வரப்போ நானும் ஒருவனாக இருந்து இங்கே வந்தேன். இப்போ என்னையும் சேர்த்து நீ என்னென்னா 3700 பேர் கணக்காயிடும், நீ எதுவும் குழம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவி சக்கரவர்த்திக்கு நம்ம பெருமாள் வந்து அசரீரா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பெருமாளும் அடியாரோட ஒரு அடியாராக இருந்து இந்த ஊரில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு தல வரலாறாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்க சொஸ்தி கிணறை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு வந்து தொல்லியல் துறையால் வந்து இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கிணறு வந்து ரொம்ப பழமையானது. பல்லவ மன்னரான தந்திவர்மன் காலத்தில் வந்து கிபி 800 வாக்கில் வந்து இந்த சொஸ்தி கிணறு வந்து அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப பழமையானது. நம்ம தொல்லியல் துறையால் வந்து பாதுகாக்கப்படுறது. கல்வி சுற்றுலா அந்த மாதிரி கூட இந்த கிணறை வந்து நம்ம கொண்டு போய் காமிக்கலாம். ஒரு பக்கம் இறங்கினா மறுபக்கம் இறங்குறவங்க வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இறங்குனா அது தெரியுது. படிக்கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 படிக்கட்டுகள் நேராகவும் அப்புறம் ஒரு டேன் பண்ணி ஒரு 38 படிக்கட்டுகளும் இறங்குது. கீழே வந்து 4 பக்கமும் ஒரே மாதிரியான ரவுண்ட் ஷேப்பில் லாஸ்ட்டு கல் வந்து செதுக்கியிருக்காங்க. கீழே வந்து தண்ணி இல்லை, அதனால் பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. தண்ணி இருந்தால் கூட முழுமையாக நம்மளால் பார்க்க இயலாது. இப்போ தண்ணி இல்லாதனால அதோட கட்டடக்கலையும் அந்த படிக்கட்டுகள் எல்லாமே பாறையால் தான் செதுக்கியிருக்காங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான அருமையான ஒரு ஆச்சரியப்படுற அளவில் இருந்தது. ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த காலத்து இந்த சொஸ்தி கிணறு அமைச்சதை வந்து நம்மளும் போய் பார்த்தோம், நம்மளும் தொட்டு பார்த்தோம், அந்த படிக்கட்டுகளை வந்து தொட்டு உணர்ந்தோம் அப்படின்ற ஒரு பெருமிதம் வந்து நமக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பழமையான கல்வெட்டுக்கள், பழமையான சிவலிங்கம், நந்தி பெருமான், நிறையா விக்கிரகங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பார்வைக்கு பார்க்குறதுக்கு நம்ம காஞ்சிபுரத்தில்
செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள் மாதிரி பார்க்குறக்கு தோன்றியது. ரொம்ப அழகாக இருந்தது. நந்தி பெருமாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். கழுத்தில் அந்த வர வரியான அந்த கோடுகளும் ரொம்ப வழுவழுப்பான வெண்மையான பாறையில் வந்து அதை செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலில் பார்த்த அதே மாதிரி இருந்தாங்க. அதில் ஒரு சில அடையாளங்கள்லாம் இந்த சிவலிங்கத்துலேயுமே பார்க்க முடிஞ்சது. கிணறு பார்த்திங்கன்னா சுத்தி வடிவம் நம்ம முழுமையாக நடு சென்றாக எடுக்க முடியல. அதனால அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சுஸ்தியில் எந்த வழியில் வேணாலும் நம்ம இறங்கி கிணற்றுக்குள்ள மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு ஊர் தான் இந்த திருவெள்ளையரில் அமைஞ்சிருக்கிற யான செந்தாமரை கண்ணன் பெருமாளையும் பங்கஜவள்ளி தாயாரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இந்த நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த சுஸ்தி கிணறையும் எல்லாரும் பார்க்கணும். அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த பழங்கால சுஸ்தி கிணறு. சிவி சக்கரவர்த்தி அழைச்சிட்டு வந்த வடநாட்டிலேருந்து 3700 பேரும் இந்த கோவிலை சுற்றியே தான் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நிறையா பேர் இந்த ஊரை சார்ந்து இருக்காங்க. பார்க்குறதுக்கு கோயிலை சுற்றி மக்கள் நடுவில் வந்து ஒரு கோவிலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு திருத்தலம் தான் திருவள்ளரை. கொஞ்சம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கும் அதை ரசித்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படிக்கட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வலுவழுப்பான படிக்கட்டுகள் பாருங்க. நம்ம 4 சைடுமே இறங்கலாம். ஆனால் வெயில் அதிகமான வெயில்னால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 18 படிகள் இறங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 32 படிக்கட்டுகள் கீழே வரலுமே நம்ம இறங்கலாம். இறங்கி வந்து தண்ணி இல்லாதனால நல்லா சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி பழமையான நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்களை வந்து எவ்வித ஒரு டேமேஜும் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாத்துக்கும் நல்லது. நமக்கு பின்னாடி வர எல்லாருமே பார்க்குறக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம போகிறோம் வந்து அதை அழகாக பார்த்துட்டு வரலாம். நம்மளும் இந்த சுஸ்தி கிணறை தொட்டு பார்த்தோம் அப்படின்ற ஒரு பெருமையோட நம்ம கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அவசியம் திருவள்ளரையில் போய் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு சுஸ்தி கிணறையும் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்த வந்து பார்க்குற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவளும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அதை கிணற்றுக்கு போகிறதான் ஒரு கிலோமீட்ரு வந்து கோவிலேருந்து பின்புறத்தில் வரணும். இந்த மாதிரி பெரிய ரோடு இருக்குது. அந்த கோவிலோட பின்புறத்தில் அந்த வெள்ளை நிற பாறை மேலே தான் கோவில் அமைஞ்சிருக்குன்னு தெரியும். கோட்டை சுவரை நம்ம பார்க்க முடியும். ஆலயத்துக்கு திருப்பணி பண்ணுறவங்க தான் இந்த கோவிலை சுற்றி வீடுகளில் வந்து தங்கியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வித்தியாசமான பறவைகள்லாம் அங்கே இருந்தது. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ரொம்ப அருமையான ஊர். திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருவெள்ளரை கோயில் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. நீங்களும் இந்த ஆலயத்தை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப மன நிம்மதியும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.